அடுப்பே பற்ற வைக்காமல் தயிர் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணலாமா? பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு 1 கப் கெட்டியான தயிர் வந்து எடுத்திருக்கேன். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றிருக்கேன். 2 ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அது வந்து நல்ல க்ரீமியான பதத்துக்கு வந்துடும். ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு பவுல் ஏதாவது எடுத்துகிட்டு பேக்கிங் ஷீட்டை வந்து அதில் விரிச்சிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க தயிரை வந்து அதில் ஊற்றிருங்க. 2 சின்ன துண்டு மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதை வந்து கேரட் துருவரில் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் வேணாலும் துருவிக்கிடலாம். உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிக்குமோ அதை வந்து துருவி போட்டுக்கோங்க. இல்லைனா பீஸாக கட் பண்ணி கூட போட்டுக்கிடலாம். ஸ்ப்ரிங்கிள் தூவிக்கோங்க. இல்லைனாக்கி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தூவலாம். நட்ஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தூவலாம். உங்கள் இஷ்டப்படி உங்களுக்கு எது வேணுமோ அதை தூவிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வந்து 5 மணி நேரம் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேக்கிங் ஷீட் விரிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து செட் ஆன பிறகு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும். அதை வந்து பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா மெல்ட் ஆயிரும். அதனால் ஃப்ரீசரில் வச்சே சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.